பாண்டே, உன்கிட்ட பணத்தை பத்தி நாங்க யாரும் கேட்கவே இல்லையே. அவசரப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. வணக்கங்கய்யா. அப்புறம் பொழப்புக்கு என்ன செய்றீரு? நான் என் கூட்டாளியோட சேர்ந்து ஒரு செங்கு காலவாசம் வச்சிருந்தேங்கய்யா. அவங்க என்னை ஏமாத்தி என்னை நட்டத்தில் விட்டு போயிட்டாங்கய்யா. அப்புறம் அந்த பல தொழில் பண்ணி பார்த்தேன். நான் உப்பு விற்க போனா மழை பெய்யும், மா விற்க போனா காத்தடிக்குது. ஒன்றும் சரியா வரலைங்கய்யா. ஒரு நல்ல காலம் பிறக்காதன் காத்து கிடக்க. உன் குடும்பத்துல யாரா இருக்கீங்க? ஐயா, நானு, எங்க அம்மா, என் சம்சாரம், என் 2 பொம்பளை பிள்ளைங்க, அவ்வளவுதாங்கய்யா. பிள்ளைங்களுக்கு பேர் என்ன? என்ன பண்ணுதுங்க? ஐயா, மூத்த பொண்ணு பேரு தமிழ்ச்செல்வி, அது 12ஆம் படிச்சுட்டு இருக்குங்க. 2வது பொண்ணு பேரு தனச்செல்வி, அது என்ன அடிக்குது. அவ 9ஆவது படிக்கிறான்னு நினைக்கிறீங்கய்யா. ரெண்டு பொம்பளை பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு தான் இப்படி பொறுப்பு இல்லாம குடிச்சிட்டு மைனர் கணக்கா தெரியுறீங்களா? ஐயா, அப்படி இல்லைங்கய்யா. மன்னிச்சுக்கங்கய்யா. உன் பெரிய பொண்ணு தமிழ்ச்செல்வி வீட்டுல இருக்காளா இல்ல? இல்லைங்கய்யா, பள்ளிக்கூடத்துக்கு போயிடுச்சுங்கய்யா. ஓ, எப்போ வருவா? ஐயா, பள்ளிக்கூடம் 3 மணிக்கு விடுங்கய்யா. விட்ட உடனே டான்னு 3:15 3:30 மணிக்கு வந்துருங்கய்யா. சரி. இன்னைக்கு உங்களுக்கு வேற எதுவும் சொல்லி கிடக்கா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்கய்யா. சரி, நாங்கெல்லாம் சாயந்தரம் 5 மணிக்கு உங்க வீட்டுக்கு வரோம். யாரும் எங்கேயும் போகாம கொஞ்சம் வீட்லயே இருங்க. ஐயோ, எதுக்கு வராங்கன்னு தெரியலையே. ஐயா, என்ன விஷயமா வீட்டுக்கு வரீங்கன்னு எனக்கு நெசமாவே ஒன்றும் புரியலைங்கய்யா. எல்லாம் நல்ல விஷயமா தான். என் அண்ணன் மாவன் சேதுவுக்கு உன் மூத்த மாவன் தமிழ்ச்செல்விய பொண்ணு கேட்கலான் இருக்கும்.